சுனிதி அவளுடைய விராஜோடைய காதலை பத்தி அவங்க வீட்டு ஆளுகளுக்கு சொல்லிட்டா. விராஜ் அவங்க அப்பா ஹரிஷோட சுனிதி வீட்டுக்கு வர இருந்தாங்க. சுனிதி அவ தங்கச்சி ரஷ்மியும் கிச்சன்ல எல்லாம் ரெடி பண்றாங்க. கொஞ்ச நேரத்துல விராஜ் அவங்க அப்பாவோட வீட்டுக்கு வராரு. சுனிதியோட அம்மா ஆஷா தேவி ஹால்ல உட்காந்து விராஜ் அவங்க அப்பாவோட பேசிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள சுனிதி ரஷ்மி அவங்களுக்காக டிஃபன் கொண்டு வராங்க. சுனிதி ஹரிஷ் கால தொட்டு கும்பிடுறா. அடேங்கப்பா, எவ்வளோ கலாச்சாரமா பொண்ணை வளர்த்துருக்கீங்க. விராஜ், எனக்கு மருமகளை பிடிச்சிருக்குப்பா. வராத இருக்குமா அங்கிள், எங்க அக்கா லட்சத்துல ஒண்ணு. நீயும் பார்க்க கலாச்சாரமா இருக்க, பார்க்க அக்கா மாதிரியே இருக்க. உங்களை கூட பாராட்டியே ஆகணும் அங்கிள். உங்களை பார்த்தா இவ்ளோ பெரிய பையனுக்கு அப்பா மாதிரி இல்ல. உங்களை எவ்வளவு நல்லா மெயின்டைன் பண்ணிருக்கீங்க. ஆமா ஆமா, உனக்கு தெரியுமா, நான் ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு கூட்டிட்டு போயிட்டே இருந்தேன். எல்லா டீச்சரும் எங்க அப்பாவை நான் கூட்டிட்டு வரல, எங்க அண்ணனை கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க. சரிதாங்க, மூஞ்ச பார்த்து வயசை கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? சரி, உங்களுக்கு எங்க சுனிதி பிடிச்சிருந்தா இன்னைக்கே அவங்களுக்கு நிச்சயம் பண்ணிடலாம். ஆமா, நீங்க சொல்றது சரிதான். 2 வீட்டு ஆட்களும் சேர்ந்து அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் பண்றாங்க. 3 மாசத்துக்கு அப்புறம் அவங்க கல்யாணம் நிச்சயமாகுது. இந்த 3 மாசத்துல 2 வீட்டு ஆளுங்களும் கல்யாண ஷாப்பிங் வேற வேலைக்காக சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் இந்த மாதிரி சந்திப்புல ரஷ்மி அவங்க அக்கா மாமனார காதலிக்க ஆரம்பிக்கிறா. கல்யாணத்துக்கு 3 நாள் இருக்கும்போது ரஷ்மி ஹரிஷ தனியா கூப்பிடுறா. என்னாச்சு ரஷ்மி மகளே, இங்க எதுக்கு கூப்பிட்ட? நான் ஒன்னும் உங்க பொண்ணு இல்ல, நீங்க என்ன ரஷ்மி இல்ல டார்லிங்னு கூப்பிடலாம். புரியல. என்னன்னா எனக்கு உங்க மேல காதல் வந்துடுச்சு. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன். உனக்கு என்ன மண்டை குழம்பி போச்சா? என்ன தமாஷ் பண்றியா? உனக்கு எனக்கு வயசை பாத்தியா? இது தமாஷ் இல்ல. உங்களுக்கு எனக்கு வயசு வித்தியாசம் இருக்கலாம், அது எனக்கு பிரச்சனை இல்ல. அதெல்லாம் தெரியல, நீங்க என்ன ஏத்துக்கணும். அது நடக்காது. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி யோசிச்சா இத உங்க அம்மாவுக்கும் உன் அக்காவுக்கும் சொல்ல வேண்டி வரும். ஹரிஷ் அங்கிருந்து போயிடுறாரு. அப்போ ரஷ்மி கத்தியை எடுத்து கைய வெட்டிக்கிறா. ஹரிஷ் அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாரு. டாக்டர் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாரு. ஆனா சூசைட் கேஸ் ஆனதால அவரு போலீஸ்க்கு ஃபோன் பண்றாரு. ரஷ்மி நினைவுக்கு வந்ததும் அவ போலீஸ் கிட்ட சொல்றா, இன்ஸ்பெக்டர், நான் சூசைட் பண்ணல, நான் ஃப்ரூட் தான் கட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ கத்தி ஸ்லிப் ஆயிடுச்சு. போலீஸ் அவளை விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் ரஷ்மி ஹரிஷோட வீட்டுக்கு வரா. வீட்ல எல்லாருக்கும் அவ இதே கதைய சொல்றா. கல்யாண சடங்கு நடக்கும் போதே ரஷ்மி ஹரிஷ அவளை கல்யாணம் செஞ்சுக்க ஒத்துக்க வைக்கிறா. கல்யாண நாள் சுனிதி விராஜுக்கு கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் ரஷ்மி கூட மணமகளா அங்க வரா. கல்யாணம் நல்லபடியா நடந்துருச்சு. மணமக்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. இருங்க சாமி, இந்த மண்டபத்துல இன்னொரு கல்யாணம் பாக்கி இருக்கு. என்ன சொல்ற இவ? நீ ஏன் கல்யாண புடவை கட்டிட்டு வந்திருக்க? ஏன்னா நான் கூட என் காதலனோட இதே மண்டபத்துல கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஹரிஷ் மணமகனா அங்க வராரு. சுனிதி, விராஜ், ஆஷா தேவி இதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. எல்லா சொந்தக்காரங்களையும் இதை பத்தியே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ரஷ்மி இதையெல்லாம் பார்க்காம ஹரிஷோட கல்யாணம் பண்ணிக்கிறா. ஆஷா தேவி அவங்க பொண்ணு மேல ரொம்ப கோவப்படுறாங்க. அப்புறம் ரஷ்மியோட உறவை வெட்டிக்கிறாங்க. சுனிதி கல்யாணம் பண்ணிக்கிட்டு விராஜோட வீட்டுக்கு வரா. அங்க கையில பூஜா தட்டோட ரஷ்மி அவளை வரவேற்கிறா. அப்புறம் சொல்றா, இரு மருமகளே, இந்த வீட்ல உன் மாமியார் தான் உன்னை வரவேக்குவா. என்னத்த பேசுற ரஷ்மி, போ அந்த பக்கம். எனக்கு உன்னை பார்க்கவும் பிடிக்கல, பேசவும் பிடிக்கல. அதெல்லாம் உன் இஷ்டம். ஆனா நிஜத்துல இப்ப நான் உன் மாமியார, நீ என் மருமக. ரஷ்மி அவங்களுக்கு ஆர்த்தி எடுக்கிறா. ஆனா விராஜ் கோவத்துல பூஜை தட்ட தள்ளி விடுறா. ரஷ்மி, ரொம்ப ஓவரா பண்ற. இதெல்லாம் எப்படின்னு எனக்கு தெரியாது. நீ என்னோட அம்மா ஆகவே முடியாது. விராஜ், அம்மா கிட்ட நீ இப்படிதான் பேசுவியா? இது உங்க அம்மா, உன் பொண்டாட்டிக்கு அத்தை, புரியுதா? நான் இவள மாமியாரா ஒத்துக்க மாட்டேன். அவங்க 2 பேரும் ரூமுக்குள்ள போயிடுறாங்க. அங்க சுனிதி ரொம்ப அழறா. அடுத்த நாள் காலையில பூஜைக்காக பக்கத்து வீட்டுக்காரங்க வராங்க. பாருங்க, வந்துட்டா என் மருமக. சுனிதி மருமகளே, வந்து இங்க உட்காரு. என்ன வேடிக்கை பண்ணிட்டு இருக்க? இங்க இருந்து போ. நீ மரியாதையா பேசு. உன்னோட மாமியார்னா எல்லாருக்கும் முன்னாடி இன்சல்ட் பண்ணா நான் மாமியார் முகத்தை காட்ட வேண்டியதா வரும். வயசான காலத்துல அந்த ஹரிஷ் சருக்கு என்ன கல்யாணம் ஆசை பாரு. மருமக தங்கச்சியே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. பொண்ணு வயசுல ஒருத்திய கல்யாணம் பண்ணிருக்காரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்க பொண்ணா கட்டிக்கிட்டாரு அவரு. இங்க இருந்து கிளம்புங்க நீங்க. எங்களுக்கு ஒன்னும் இஷ்டம் இல்ல இங்க வர்றதுக்கு. அதுல பூஜை வேற தேவை. மாமியாரும் மருமகளும் ஒரே நேரத்துல கல்யாணம் பண்ணிருக்காங்க. வாங்கக்கா.
அவங்க அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்து கோவப்பட்ட சுனிதி கோவமா ரஷ்மிக்கு சொல்றா, இதெல்லாம் பண்ணி உனக்கு என்ன கிடைச்சது? உனக்கு நிஜமாவே என் மாமா மேல காதலா, இல்ல ஏதோ ஒரு அட்ராக்ஷனால அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? அவரை நிஜமாவே காதலிக்கிற. உன்னோட கல்யாண வேலையில அவர் எவ்வளவு தனியா இருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்ட. ஆனாலும் எல்லார் முன்னாடி ஸ்ட்ராங்கா இருக்கிறது எனக்கு பிடிச்சிருந்தது. இனிமே அவர் கூடயே இருந்து அவரோட தனிமைய நான் போக்க போறேன். இதையெல்லாம் ஹரிஷும் விராஜும் கேக்குறாங்க. சுனிதிக்கும் விராஜுக்கும் அவங்க பண்ண தப்பு புரிஞ்சிடுச்சு. இப்ப அவங்க ரஷ்மியை ஏத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் 4 பேரும் ஒன்னா சந்தோஷமா வாழ்றாங்க. ஊர்மிளாவோட 3 மருமகள்கள்ல 2 பேரு பணக்கார வீட்ல இருந்து வந்தவங்க. ஆனா ஒரு மருமக மட்டும் ஏழை வீட்ல இருந்து வந்தவ. இதனால அவள மாமியார் மட்டுமே இல்லாம அவளோட ஓரவத்திங்களும் அவளை மட்டம் தட்டிட்டு இருப்பாங்க. எப்பயும் போலவே இனிக்கும் ஏழை மருமக வீட்டு வேலைகளை செஞ்சிட்டு இருந்தா. சோனல், ஓ சோனல், அடியே சோனல், எங்கடி தொலைஞ்ச? வந்துட்டேன் அத்தை. கையில டீ எடுத்துக்கிட்டு சோனல் ஹாலுக்கு வந்தா. இந்தாங்க அத்தை டீ. என்னோட ஏழை மருமகளே, டீ செஞ்சிட்டு இருந்தியா இல்ல பீமனுக்காக பொங்கல் செஞ்சிட்டு இருந்தியா? அத்தை, வெளியில வேலைகளும் ரொம்ப நிறைய இருக்கு. எனக்கு நாள் முழுக்க வேலை செய்ய வேண்டியிருக்கு. அட, என்னோட காலத்துல ஒரே ஒரு மருமக எல்லா வேலைகளையும் பண்ணிடுவா. ஆனா உனக்கு கஷ்டமா இருக்கா? என்னோட 2 மருமகள்களுக்கும் டீ உங்க அப்பனா எடுத்துட்டு வருவான். அத்தை, சின்ன ஓரவத்திங்களாலையும் வேலை செய்ய முடியும்ல? ஏன், உன் கை கால் நல்லா தானே இருக்கு. வாய் மூடிட்டு வேலை பண்ணு. சரி அத்தை. மாமியார் சொன்னதை கேட்டு சோனல் கிச்சனுக்கு வந்தா. என்கிட்ட மட்டும் அத்தை ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னே தெரியல. நான் இந்த வீட்டு மருமக இல்லாம வேலைக்காரி மாதிரி இருக்கேன். இந்த காலத்துல யாருமே இந்த அளவுக்கு மோசமா நடந்துக்க மாட்டாங்க. அந்த 2 கிளிகளும் அத்தை கிட்ட என்னதான் சொல்றாங்களோ தெரியல. அத்தை அவங்களையே பாராட்டிட்டு இருப்பாங்க. அப்புறம் நான் ஏழைன்றதுனால எப்பவுமே மட்டம் தட்டிட்டு இருப்பாங்க. இப்படி புலம்புறதுனால எதுவும் நடக்க போறதில்ல. ஏன்னா இதுதான் ஏழைங்களோட வாழ்க்கை. ஏழை மருமகளோட இந்த கஷ்டம் அவளோட பேச்சிலேயே தெரியுது. ஒரு பக்கம் ஏழை மருமக வேலைக்காரி மாதிரி இருந்தா, இன்னொரு பக்கம் சின்ன மருமகள்கள் சோனலுக்கு ஆர்டர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நேரம் போக போக குளிர்காலமும் வந்துச்சு. ஹால்ல உக்காந்துருக்கிற 2 பணக்கார மருமகள்களும் இப்படி சொன்னாங்க. அத்தை, குளிர்காலம் வந்துச்சு. இந்த சீசன்ல எனக்கு எவ்வளோ தேவைகள் இருக்கும்ட்டு உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த குளிர்ல இருந்து நம்மள காப்பாத்திக்கிறதுக்கு டாடி கிட்ட சொல்லி புது ஹீட்டர்ஸ் வாங்கியிருக்கேன். அத்தை, நானும் நேத்து நிறைய வின்டர் ஷாப்பிங் பண்ணேன். இத பாருங்க, உங்களுக்காக தான் பஷ்மினா ஷால் வாங்கியிருக்கேன். கிஃப்ட்ஸ் கொடுக்கறது உங்களுக்கு மட்டுமா தெரியும்? நானும் உங்களுக்காக புது ரஜாய வாங்கியிருக்கேன். அத்தை, அதெல்லாம் எதுக்கு? அட, எதுக்குமா தேவைப்படாது. உங்ககிட்ட மெலிசான போர்வைகள் தான் இருக்கு. அதனால என் மருமகள்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு இப்படி செஞ்சேன். ராத்திரி குளிர்ல நீங்க எவ்வளோ கஷ்டப்படுவீங்க பாவம். என்கிட்ட நிறையவே காசு இருக்கு, தெரியும்ல? அப்பதான் சோனல் ஊர்மிளா கிட்ட இப்படி சொன்னான். சின்ன ஓரவத்திங்களுக்காக ரசாய்களை வாங்கியிருக்கீங்க. அப்படியே எனக்கும் வாங்கியிருக்கலாம்ல அத்தை. இந்த வாட்டி பயங்கரமா குளிரும்ட்டு நியூஸ்லயும் சொல்லிட்டு இருக்காங்க. நான் மெலிசான போர்வைகளால எப்படி சமாளிப்பேன் சொல்லுங்க? ஏண்டி என் ஏழை மருமகளே, என்கிட்ட காசு மரம் இருக்குன்னு நினைச்சியா? இப்போ என்கிட்ட காசு இல்ல, காசு வரப்ப பாத்துக்கலாம். ஆனா அத்தை, இப்பதான் நீங்க உங்ககிட்ட நிறைய காசு இருக்குன்னு சொன்னீங்களே. ஊர்மிளாவோட கோவத்தை பார்த்து சின்ன ஓரவத்திங்க 2 பேரும் சேர்ந்து எரிஞ்சிட்டு இருக்கிற நெருப்புல எண்ணெயை ஊத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அக்கா, அப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? நீங்க ஏழையா இருந்தும் கூட எங்க 2 பேருக்கும் சமமா இருக்கணும்ட்டு நினைக்கிறீங்களா என்ன? ஊர்வஷி, உன்ன மாதிரியே இருக்கிறதுக்கு நீ ஒன்னும் பெரிய செலிபிரிட்டி கிடையாது. பாத்தீங்களா அத்தை, சோனல் அக்கா தேவையில்லாம எங்க மேல கோவப்படுறாங்க. சரியா சொல்லிருக்க தான்யா கண்ணு. என்னோட ஏழை மருமகளுக்கு பாத்திரங்களை விளக்குறப்ப மட்டும் கை வலிக்கும். ஆனா பேசுறப்ப மட்டும் நல்லா வாய் ஓடும். இப்படி சொல்லிட்டு ஊர்மிளா அங்கிருந்து போயிட்டாங்க. அப்புறம் தான்யா சொன்னா, எங்க அத்தையோட ஏழை மருமகளே, நீ எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் கூட உன்னால எங்க இடத்த பிடிக்கவே முடியாது. எங்களோட அதிர்ஷ்டம் கோஹினூர் டைமண்ட் மாதிரி. அப்புறம் நீ ஒரு தேவையில்லாத பொருள். அதை பார்த்தாலே எல்லாரும் சலிச்சுப்பாங்க. இப்படியே சில வாரங்கள் கடந்தது. அதோடவே குளிரும் ஜாஸ்தி ஆயிட்டே போச்சு. ஒரு பக்கம் பணக்கார மருமகள்கள் 2 பேரும்
நல்லா உஷ்ணத்தை கொடுக்கற ரசாய்களை போட்டுக்கிட்டு தூங்கிட்டு இருந்தா, இன்னொரு பக்கம் பாவம் ஏழை மருமக ஒரு மெலிசான போர்வையை போத்துக்கிட்டே தூங்க வேண்டியதா இருந்தது. அடுத்த நாள் காலையில சோனல் எப்பயும் போலவே கிச்சன்ல இருக்கிற எல்லா வேலைகளையும் முடிச்சுக்கிட்டு பாத்திரங்களை விளக்கறதுக்காக சிங்க் டேப்பை திறந்து விட்டா. அந்த குளிர் தண்ணியில அவளோட கை நடுங்கிடுச்சு. அதுக்கப்புறம் அவ தன்னோட மாமியார் ரூமுக்கு போனா. அங்க ஊர்மிளா ரூம் ஹீட்டரை போட்டுக்கிட்டு ரசாய போத்துக்கிட்டு உக்காந்துட்டு இருந்தா. அப்போ ஊர்மிளா சோனல் கிட்ட இப்படி சொன்னா. சோனல், என் ரூம்ல அப்படி என்ன பாக்குற? ஏதாவது திருட நினைக்கிறியா என்ன? அத்தை, நான் வாட்டர் ஹீட்டரை தேடிட்டு இருக்கேன். குளிர்காலம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. கிச்சன் டேப்ல இருந்து சில்லுன்னு தண்ணி வருது. அதுல என் கை உறைஞ்சு போயிட்டு இருக்கு. ஓ, அப்போ மகாராணிக்கு பாத்திரங்களை விளக்கறதுக்கு சுடு தண்ணி வேணுமா? கரண்ட் பில்ல உங்க அப்பனா கட்டுவான். ஹீட்டர் வீட்டரெல்லாம் இல்ல. சும்மா டைம் பாஸ் பண்ணாத, வேலைய பாரு. இப்படி சோனலை மட்டம் தட்டி விட்டுட்டு ஊர்மிளா ஜாலியா ரசாய போத்துக்கிட்டு உக்காந்துட்டு இருந்தா. ஆனா பாவம் சோனலுக்கு அந்த உறைஞ்சு போற குளிர்லயும் கூட குளிர் தண்ணியிலேயே வேலை செய்ய வேண்டியதா இருந்தது. சோனல் கிட்ட ஸ்வெட்டரும் இல்ல, ஷாலும் இல்ல. அப்படி இருந்தும் கூட ஊர்மிளா சோனலை தான் காய்கறி வாங்கறதுக்காக மார்க்கெட்டுக்கு அனுப்புவா. ஆனா ஒரு நாள் ஊர்மிளாவோட உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அவங்களோட துடிச்சிட்டு இருக்கிற குரலை கேட்டு சோனல் உடனே அவங்க ரூமுக்கு போய் இப்படி சொன்னா. அத்தை, என்னாச்சு? நீங்க நல்லா தானே இருக்கீங்க? அட, உங்களுக்கு ஃபீவர் இருக்கு. நான் இதோ வரேன். சோனல் உடனே கிச்சனுக்கு போய் கஞ்சியை தயார் செஞ்சு எடுத்துட்டு வந்தா. அத ஊர்மிளாவை குடிக்க சொன்னா. அதோடவே அவங்களோட ஃபீவர் குறையறதுக்காக அவங்களுக்கு ஈர துணியும் வச்சிட்டு இருந்தா. சோனல் அவங்களுக்கு கை காலெல்லாம் அமுக்கி விட்டா. பாவம் சோனல் ராத்திரி முழுக்க தூங்காம தன்னோட மாமியாருக்கு சேவை செஞ்சுக்கிட்டே இருந்தா. அடுத்த நாள் ஊர்வசியும் தானியாவும் மாமியாரோட ரூமுக்கு வந்தாங்க. குட் மார்னிங் அத்தை. குட் மார்னிங் அத்தை. என்னாச்சு? ஏன் பேஷண்ட் மாதிரி இருக்கீங்க? அத்தைக்கு நேத்து ராத்திரில இருந்து உடம்பு சரியில்லை. அவங்களுக்கு ஹை ஃபீவர். ஊர்வஷி, வா போலாம், இல்லனா நமக்கும் ஃப்ளூ வந்துரும். இப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்கிருந்து கிளம்ப பார்த்தாங்க. அப்புறம் ஊர்மிளாக்கு அவங்கள பத்தி எல்லாமே புரிய வந்தது. நீங்க 2 பேரும் என்ன பத்தி கேட்கறதுக்காக வந்திருக்கீங்கன்னு நினைச்சேன். நீங்க உங்க உண்மையான ரூபத்தை காமிச்சிட்டீங்க. சோனல், என்ன மன்னிச்சிடுமா. நான் எப்பவுமே உன்னோட ஏழ்மைய கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதனாலதான் கடவுள் என்ன இப்படி தண்டிக்கிறாருன்னு நினைக்கிறேன். அத்தை, பழைய விஷயங்களை பத்தி நினைச்சு கஷ்டப்படாதீங்க. கடந்து போனதை மறந்துருங்க. ஊர்மிளா சொன்னதை கேட்டு தானியாவும் ஊர்வஷியும் தப்ப உணர்ந்து தலைய குனிஞ்சுக்கிட்டாங்க. அக்கா, எங்களை மன்னிச்சிடுங்க. நாங்க உங்களை எப்ப பார்த்தாலும் மட்டம் தட்டிக்கிட்டே இருந்தோம். அக்கா, எங்க 2 பேரையும் மன்னிச்சிடுங்களேன். அப்படி சொல்லாதீங்க. உங்களை நான் எப்பவுமே என்னோட தங்கச்சிங்களா தான் நினைச்சேன். அப்புறம் 3 பேரும் கட்டி அணைச்சுக்கிட்டாங்க. இனி அன்னிலிருந்து எல்லாருமே சேர்ந்தே வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. Thanks for watching.